சிக்னலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம ஒரு குறிப்பிட்ட சிக்னல்ஸை வச்சுதான் முடிவெடுப்போம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரியே ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓடிடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கு தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த படத்தோட பிரைஸை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு பல விதமான ஓடிடி சோர்சஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் மீடியாக்கரா இருந்தது அப்படின்னா அவங்களால அவங்க நினைச்ச பிரைஸை வந்து வாங்க முடியாது. அண்ட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, அவங்க தேர்ஸ்டே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா சண்டேக்குள்ள அவங்களால வந்து பெரிய கூட்டத்தை அந்த படம் வந்து ஈர்க்க முடியல அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டேக்கெல்லாம் அந்த படத்தை மல்டிப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் மல்டிப்ளெக்ஸ்ல அந்த ஆடியன்ஸ் சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த படம் தொடர்ந்து ஓட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பேஸும் கம்மி. அண்ட் இதனால இவங்களுக்கு கம்மி நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கான மார்க்கெட்டிங் விசிபிலிட்டியும் கம்மி. இதனால மார்க்கெட்டிங் ஸ்பெண்டும் குறைவா இருக்கும். அதனால தியேட்டர்ஸ்ல அந்த படத்தை கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்கு அவங்களால காசை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கான காசு அவங்களுக்கு இருக்காது, அந்த லெவரேஜும் இருக்காது. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறதால அவங்களால எக்ஸ்ட்ரா டேஸ் அந்த படத்தை ஓட்ட முடியாது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாவே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.